Hi friends, welcome to Zeenath'sworld. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி ப்ராக்கோலி பெப்பர் ஃப்ரை. இதை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ராக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சின்னதாக கட் பண்ணி சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டியது ஒரு 3 தேங்காய் பத்தையை போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணிடுங்க. அது கூடவே 2 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு. காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மிளகு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் பவுடரை அரைச்சிடும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே அடுப்பில் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுருவோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இங்கே இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ரொம்ப போட்டுறாதீங்க, 1/2 ஸ்பூன் போதும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த ப்ராக்கோலியை இதில் போட்டுடலாம். நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு தேவையில்லை. ஏற்கனவே இது பாதி நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம். மஞ்சத்தூள் போட்டு கிளறி விடாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பவுடரை இதில் போட்டுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த ப்ராக்கோலியில் விட்டமின் ஏ, விட்டமின் சிலாம் நிறையா இருக்குது. ஹார்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக நமக்கு காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நம்ம வாரத்தில் ஒரு 2 தடவையாச்சும் இந்த ப்ராக்கோலியை நம்ம எடுத்துக்கணும். கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். இது அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ராக்கோலி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. Thank you.